வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். எடப்பாடி அதிரடி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் ரூபாய் 2000. எதற்கு, யாருக்கு தெரியுமா? இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அதிமுக அரசு செய்து வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள சுமார் 60 லட்சம் தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதியுதவியாக மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் முழுவதும் காணப்படும் வறட்சி மற்றும் கஜா புயல் தாக்கம், விவசாய நிலங்கள் அழிவு, தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் செய்ய முடியாமல் வாடும் ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 2000 வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மற்ற சிறு குறு தொழில் செய்யும் மக்களும் பயன்பெற உள்ளனர். யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் என்பதை பார்ப்போம். கட்டுமான தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள், பட்டாசு தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கைவினைஞர்கள் என பட்டியலில் வருகின்றார்கள். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்ப பட்டியலை தயாரித்து இந்த ஆண்டு அவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 2000 வழங்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் கிராமப்புறத்தில் மட்டும் சுமார் 35 லட்சம் ஏழை குடும்பங்களும், நகர்ப்புறத்தில் மட்டும் சுமார் 25 லட்சம் ஏழை குடும்பங்களும், மொத்தத்தில் சுமார் 60 லட்சம் ஏழை குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள். இந்த திட்டத்திற்கு மட்டும் 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதல்வர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.